தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். என்னென்னவோ வேலை பார்த்து காசு சம்பாதிக்கலாம், ஆனால் எந்த வேலையை செய்யக்கூடாதோ அதை ஒருத்தர் செஞ்சு அவனை பார்த்து பல பேர் அந்த வேலையை செஞ்சு இந்த டீனேஜர்ஸ் பற்றியில் காம உணர்வை அப்படி தூண்டி விட்டுருக்கானுங்க. இதில் சம்பாதிச்சு வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு அமௌண்ட்டு 2.5 கோடி ரூபாய் இந்த வேலையை பண்ணி. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்ப்பதற்கு அப்பாவி போல தெரிகிறார்ல, இவர் பேர் விகாஸ் சிங். 28 வயசு தாங்க இவருக்கு. நம்ம உத்தரப்பிரதேஷ் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவர். கடந்த 2019 வருஷம் பிடெக் படிப்பை முடிக்கிறாப்புல. பிடெக் கிராஜுவேட்டு. அந்த படிப்பை முடித்த அடுத்த வருஷமே நான் புதுசாக ஒன்று யோசிக்கிறேன் அப்படின்ற பேரில் டெலகிராமில் ஒரு சேனலை ஆரம்பிக்கிறாப்புல. சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ்டு. இட் மீன்ஸ் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வர கான்டென்ட்ஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அமௌண்ட்டை கட்டணும். அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு சேனல்ஸு அந்த வேலையை ஆரம்பிக்கிறார். இந்த சேனல் ஆரம்பித்து ஏதோ அறிவுபூர்வமான விஷயங்கள், மக்கள் எல்லாம் சமூகம் சார்ந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸு அதை பற்றி போட்டான்னு நினைக்கிறீங்களா? ஆபாச படங்கள் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக பதிவேற்றம் பண்ணியிருக்காப்புல. வீடியோஸ் ஃபார்மேட்லேயும் சரி, ஃபோட்டோஸ் ஃபார்மேட்டாகவும் ஃபுல்லாக பதிவேற்றம் பண்ணி அதை ஒரு வேலையாகவே பார்த்துட்டு இருந்திருக்கான் இந்த விகாஸ். இவன் இந்த சேனல் சார்ந்து ஒரு டேரிஃபை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன தெரியுமா? மந்த்லி பிளான்னாக்கா 350 ரூபா கட்டணும், மாதம் 350 ரூபா. குவார்ட்டர்லி பிளான்ஸ், அதாவது 3 மாதங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபரு ஒட்டுமொத்தமாக சேர்த்து 450 ரூபா கட்டினா போதும். அதே நீங்கள் ஹாஃப் இயர்லி பிளான்ஸ் எடுத்துக்கிறீங்களா, அது 6 மாதங்களுக்கு. நீங்கள் வெறும் 600 ரூபா கட்டினா போதும். அதான் வருஷத்துக்கு பார்த்தா 1200 ரூபா தான் நீங்கள் மொத்தமே பே பண்ணணும். பே பண்ணிட்டா ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சேனலில் வர கான்டென்ட்ஸு, வீடியோஸு, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஜாலியாக பார்த்து ரசிச்சிக்கலான்ட்டு இந்த ஆபாசம் சார்ந்த விஷயம் இருக்குல்ல, இதை அடிப்படையாக வச்சு இப்போ ஏற்பட்ட ஒரு ராக்கெட்டாக ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த விகாஸ் இருக்கால, இவனுக்கு சாமையாக பணம் கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா சபலத்தை காசாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. அதை இவன் மூலமாக திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கான். சப்ஸ்கிரைபர்ஸ் குவிஞ்சாங்க பாருங்க. அதாவது அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு சார்ந்த ஒரு சேனல். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் போவாங்க? சரி, ஓகே, சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்கள, அவங்க சார்ந்த ஒரு சேனல், அவங்கள பற்றின நிறைய வாழ்க்கை வரலாறு போடுவோனாக்கா அந்த பக்கம் எத்தனை பேர் போவாங்க? போக மாட்டாங்களே. அங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சா கூட போக மாட்டாங்க. இலவசம் சொன்னால் கூட பெருசாக ஆட்கள் வரமாட்டாங்க. ஆனால் ஆபாசம் சார்ந்த சேனல் என்னவே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸு குவியுது பாருங்க, அப்படி குவிஞ்சுது ஃபுல்லாக. இவன் இந்த சந்தோஷத்தை என்னமா பண்ணிட்டான், ரைட்டு அப்போ இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கே, உக்காஞ்ச இடத்துல இருந்து நல்லா சம்பாதிக்க முடியுது, நம்ம இன்னும் சில சேனல்ஸை கொண்டு வந்தால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சேனலாக உருவாக்குறான். டெலகிராமை பேஸ் பண்ணி ஒரு சேனலாக கொண்டு வந்துட்டு இருக்கான். திரும்பவும் சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை குறைஞ்ச மாதிரி தெரியல. எத்தனை சேனலை ஓப்பன் பண்ணாலும் அத்தனை சேனல்லையும் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு எல்லாமே கான்டென்ட்ஸ்லாம். இதை பார்த்துட்டு உனக்கு தெளிவாக விஷயம் புரிஞ்சிருச்சு. ஓஹோ, சபலத்தை இந்தளவுக்கு ஈஸியாக காசாக மாற்றலாமான்னு சொல்லிட்டு. இதில் என்ன தெரியுமா கொடுமை? 12 வயசுலேருந்து 17 வயசுக்கு உட்பட்டவங்க இருப்பாங்களே, மைனருங்க எல்லாருமே. அந்த பசங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில். ப்ரோ அது எப்படி ப்ரோ, இந்த வயசு பசங்களாம் போயிட்டு அதுக்குள்ளே லீகலாக எதுவுமே பண்ண முடியாது, சப்ஸ்கிரைப்லாம் பண்ண முடியாது கேட்டிங்கனாக்கா, டெலகிராம் பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ப்ரைவசி சார்ந்ததை பார்ப்பீங்கன்னு புரியும்னு நினைக்கிறேன். உண்மை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வீட்டில் அம்மா அப்பா கிட்ட தான் செல்ஃபோன் இருந்தாலும் சரிங்க, பசங்க அந்த செல்ஃபோனை வாங்கி வீடியோ கேம் தான் விளாட்றாங்க, மற்ற வீடியோ மட்டும் தான் பார்க்குறாங்கன்னு நினைக்க முடியும். ஒரு சில டீனேஜ் பசங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு யார் கேரண்டியாக சொல்ல முடியும்? ஸோ அவ்வளோ பசங்க மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் உள்ள சப்ஸ்கிரைபராக சேர்ந்துருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான சார்ஜஸ் இருக்குல்ல, அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாப்புல. முதல்ல டேரிஃப் பிளான் காமிச்சல, அது இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டுருக்காப்புல. இதில் கொடுமை என்ன தெரியுமா? அமௌண்ட்டை ஏற்றினாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, குறைஞ்ச மாதிரி தெரியவே இல்லை. இந்த விகாஷ் என்ன பண்ணிட்டான், ஒட்டுமொத்தமாக தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பெரும் பகுதியை பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறது, இன்னொரு பக்கம் ப்ரைவேட் அக்கௌண்ட்டோட உருவாக்கி அதுக்குள்ளே எக்ஸஸாக இருக்க அமௌண்ட்டை அந்த பக்கம் தள்ளி விடுறது. இப்படி டைவர்சிஃபை பண்ணிட்டான் இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸே ஃபுல்லாக. ஒரு அக்கௌண்ட் மட்டும் வச்சு இல்லாமல் டைவர்சிஃபை பண்ணிட்டான். அவனோட பேங்க் அக்கௌண்ட் ஒட்டுமொத்தமாக சேர்ந்த பணத்தோட மதிப்போட தெரியுமா? 2.5 கோடி ரூபாய். வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இல்லைங்க, ஆபாசம் இந்த சபலம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ காசை சம்பாரிச்சிருக்கான். இவனை கடைசியாக தூக்கும் போது அவனோட பேங்க் அக்கௌண்ட் ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் பறிமுதல் பண்ணப்படுச்சு. மற்ற அமௌண்ட் எல்லாமே மாற்றி வச்சுருக்கான், டைவர்சிஃபை பண்ணி மற்ற பேங்க் அக்கௌண்ட்ஸில் போட்டு வச்சுருக்கான்.
இவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கானா, இவனை பார்த்து பல பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டாங்க. இதில் அதான் கால கொடுமையை. சின்ன சின்ன பசங்களாம், ஓ இது போல் ஆபாச வீடியோஸ் ஃபோட்டோஸ் போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாம் போல இருக்கே, இவர்கிட்ட இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கனாக்கா, ஒவ்வொருத்தரும் நம்மள மாதிரி அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துருந்தாங்கனாக்கா எவ்வளோ கோடி வந்திருக்கும், நம்மளும் பண்ணலான்னு சில பேர் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தவறான முன்னுதாரணம், உடனே ரீச் ஆகல மக்களை. அது இங்கே லிட்டரலாக பார்க்க முடிஞ்சது. ஆனால் எல்லா டீனேஜர்ஸும் தப்பு சொல்லிட முடியாதுல்ல. என்ன இருக்கு, ஒரு நபர் ஒரு புகாரை கொடுக்க போயிட்டாப்புல. அந்த புகாரால் தான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்ன இருக்குன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் விகாஸோட சொந்த மாநிலம் இருக்குல்ல ஊபி, இந்த உத்தரப்பிரதேஷ், அங்கே இருக்கிற ஒரு இளைஞர் ஒரு புகாரை பதிவு பண்ணுறாப்புல. எங்க சைபர் கிரைம் போர்ட்டல் இருக்குல்ல, அதுக்கு அந்த புகார் அனுப்புகிறாப்புல. அது என்ன சொல்லியிருந்தாரு, என்னோட ஒரு வீடியோ அதை ஏஐயில் தப்பாக ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி அந்த அப்சின் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் டெலிகிராம் சேனலில் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல. நான் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோவை உடனே தூக்கணும் அப்படின்ட்டு இவர் அந்த மனுவில் கேட்டிருக்காரு. இந்த புகார் மனுவை படித்து பார்த்த போலீஸ் அதிகாரிகள், ஓகே அப்படியாப்பா சரி ஓகேன்ட்டு அந்த டெலிகிராம் சேனல் எதுவாக இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேடி போனது ஏதோ சாதாரண கேஸாக இருக்கும்னு நினச்சி தான். ஆனால் மாட்டினது பெரிய திமிங்கலம். இந்த யூபி போலீஸ் இருக்காங்களே, அவங்க ட்ரேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த சேனலை பற்றி உங்களுக்கு பார்த்ததுமே ஒரு மாதிரி தோணிடுச்சு. இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸா, ரைட்டு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கனாக்கா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்க கான்டென்ட்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் இருக்குன்னு எல்லாத்தையும் அலசியிருக்காங்க. கண் கொண்டு பார்க்க முடியல மக்களே, அவ்வளோ கொச்சையான பல காட்சிகளை அந்த சேனலை பார்த்துருக்காங்க. ப்ரோ எப்படி பார்க்க முடியும், மெம்பர் ஆகாமல் உள்ளே சேர்க்க மாட்டாங்களே, சப்ஸ்கிரிப்ஷன் சார்ந்த அந்த ஃபீயை கட்டணுமே, அதெல்லாம் கேட்டிங்கன்னா அதான் இங்கே ஹைலைட்டு. போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு பெரிய ராக்கெட் மாதிரி தெரியுது, நாமளும் மெம்பர் ஆகும்னு சொல்லிட்டு மெம்பர் ஆகிட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த விகாஸோட கெட்ட காலம் என்ன தெரியுமா, எல்லாருமே பொதுவாக பே பண்ண அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அது அந்த நேரத்தில் என்ன நினச்சோன்னு எது நினச்சா தெரியல, அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுக்கல. அதுக்கு மாறா அவன் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை கொடுத்துருக்கான். வித் ஐஎஃப்எஸ்சி கோடோடு போலீஸுக்கு அனுப்பியிருக்கான். போலீஸ் பார்த்தாங்க, ரைட்டு நாம் ஃபீஸை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிப்போன்னு ஃபீஸை பே பண்ணாங்க. அந்த பேஜை ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணாங்க. என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எல்லா கருமாந்திர காட்சியும் பார்த்துட்டாங்களா. அதுக்கப்புறம் அந்த டெலிகிராம் பேஜ் யார் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுறாங்க. ட்ரேஸ் பண்ணிட்டு போனால் கடைசியில் போய் நிற்கிற இடம் அந்த விகாஸ் கிட்ட. அந்த விகாஸை பார்த்தது முதல்ல போலீஸார் நம்பலை. பிடெக் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாப்புல, இவர் அதெல்லாம் பண்ணிட்டு போகிறாரு சேச்சே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எல்லா டிஜிட்டல் எவிடன்ஸையும் அவங்க ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பைபிளில் படித்த மூளையை எதுக்கு பயன்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு. டேஞ்சரஸான இந்த சோஷியல் மீடியா ராக்கெட் இருக்குல்ல, இது அப்படியே சைபர் போலீஸோட விசாரணை வளையத்தின் கீழே கொண்டு வரப்படுது. இதில் ஷாக்கிங்கான விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, டீனேஜர்ஸை அந்தளவுக்கு பாலியல் ரீதியாக இந்த பைபிளில் ஒரு மாதிரி டெம்ப் பண்ணி வச்சுருக்கான். கடந்த 17ஆம் தேதி போலீஸார் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக விகாஸோட வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா ஃபுல்லாக பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டாங்க. ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை அவன் மட்டுமா ஃபுல்லாக நேரில் பார்க்கணும்ல கிளம்பிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடியே எஃப்ஐஆரை பதிவு பண்ணிட்டாங்க மக்களே. இந்த சைபர் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்காங்க, அங்கேயே ஃபுல்லாக அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவங்க விகாஸை பிடிச்சி விசாரிக்கவும் செஞ்சாங்க. ஒரு பக்கம் விசாரணை போது, இன்னொரு பக்கம் வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற போலீஸ் அஃபிஷியல்ஸ்லாம். அவனோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக போலீஸ் கேட்டதுமே ஏன்டா அவனுக்கு இந்த வேலை அப்படின்ற அவங்களே சொன்னாங்க. அந்தளவுக்கு சொல்லியிருக்கான் பல விஷயங்களை. இந்த விகாஸை பற்றி சொல்லணும்னா, உத்தரப்பிரதேஷோட பிரயாக்ராஜ் இருக்குல்ல, இந்த உலகத்தோட புனிதமான ஆன்மீக பூமியில் ரொம்ப முக்கியமான பகுதிங்க அது. அப்போ ஏற்பட்ட பிரயாக்ராஜில் அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் தான் படிச்சிருக்கான். இவன் அவனோட ஃபேமிலி கூட தான் அங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கான். இதில் என்ன கொடுமை தெரியுமா, இவரோட அப்பா யார் தெரியுமா மக்களே, ஏர்ஃபோர்ஸோட ஃபார்மர் எம்ப்ளாயி. அங்கே சர்வீஸ் பண்ண ஒருத்தரோட பையன் தான் இந்த லட்சணம். இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் செம ஷாக்குங்க. விகாஸோட குடும்பம், எங்கள் வீட்டு பையன் இப்படி பண்ணியிருக்கானு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. அதான் பசங்க எப்போவுமே நல்லவங்கள தான் இருப்பாங்க, வீட்டில் இருக்கா மாதிரியே வெளியில் இருப்பாங்கன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இது போல் விகாஸ் ஆயிரக்கணக்கில் உருவாடி தான் இருப்பாங்க. அதீத நம்பிக்கை குழந்தைங்க மேலே வைக்கிறதும் தப்பு, பேரண்ட்ஸே புரிஞ்சுக்குங்க. அண்ட் இந்த சோர்ஸ் இருக்குல்ல, இந்த கான்டென்ட்டோட சோர்ஸு, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு போலீஸார் அடுத்த கட்ட ட்ரேஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த விகாஸ் பைபிள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் போகிறது ஒரு சில அப்சீனான அந்த காட்சிகள் இருக்கும் பாருங்க, ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம், அதை அப்படியே நிறுத்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது. இதை பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்டோரேஜை ஃபுல் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் ஒரிஜினல் அப்லோட் சோர்ஸஸ் இருக்குல்ல, அந்த கான்டென்ட்ஸோடது, அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்ற விஷயத்த கூகுள் லென்ஸ் இருக்கு பாருங்க, அது மூலமாக ட்ரேஸ் பண்ணி அவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரிஜினல் சோர்ஸ் கொடுக்குற அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு அங்கே இருக்க வீடியோஸை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுறது. ஏற்கனவே ஃபோட்டோஸ் அவன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சிட்டானா, இன்னொரு பக்கம் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிட்டானா, இப்படி எல்லாத்தையும் திரட்டி அவனோட டெலிகிராம் சேனலை போட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ எங்கேயோ யாரோ பண்ண விஷயங்களை இவன் எடுத்து சேனலைஸ் பண்ணி ஒரு சேனலை போட்டிருக்காங்க.
அதுக்கு கோடியில் பணம் கொட்டியிருக்கு அவனுக்கு. தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது நல்ல பிஸ்னஸாக இருக்கு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க மக்களே. இது போல் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் குழந்தைங்களை பற்றி நிறைய விஷயங்கள் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறா நீங்கள் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பம் வேண்டாம், இதெல்லாம் நடக்குது தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு தான் இது போலாம் இன்ஸ்பிரேஷனாக நீ எதனா பண்ணனாக்கா நீ நாளைக்கு ஜெயிலில் போகணும், அதை மைண்டில் வச்சுக்கோ. அந்த பயத்தை விதைக்க வந்து அந்த கண்டென்ட்டு இதை தப்பாக எடுத்துக்க போகிறீங்க எல்லாருமே. இந்த விகாஸ் இருக்கால, அவனுக்கு மட்டுமே சொந்தமாக 21 சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குங்க. 21, 10,000க்கும் மேற்பட்ட வீடியோஸு, 40,000க்கும் மேற்பட்ட ஃபோட்டோஸு, கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட யூசர்ஸ் இவன் பேஜஸில் கனெக்டடாக இருக்காங்க. அவன் உருவாக்கி வச்சிருக்க குரூப்ஸில் ஃபியூ டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குங்க. இந்த விகாஸ் நிறைய சேனல்ஸ் ரன் பண்ண சொல்லல, அதில் முக்கியமாக 2 சேனல்ஸை பற்றி சொல்கிறேன். ஒன்று DDoS007.net official அப்படின்னு கொடுத்துருக்கான். அஃபிஷியல் ஸ்பெல்லிங்கை பார்த்தீங்களா? அண்ட் DDoS007.net all அப்படின்னு ஒன்றதில் முடியுதுங்க. எப்படி இந்த பேரை வச்ச பைபிள் என்னென்ன வேலையை பார்த்துருக்கு பாருங்க. 007 ஜேம்ஸ் பாண்டோட தீவிரமான ஃபேனானோ தெரியல, அதில் ரன் பண்ணியிருக்கான் சேனலை ஃபுல்லாக. படித்த மூலையை எதுக்கு இந்த பைபிளில் செலவு பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இது வேலையில்லா திண்டாட்டம் இருக்குல்ல, அதோட இன்னொரு முகத்தை கூட நாம் இங்கே சொல்ல முடியும். என்ன ப்ரோ இது கூட போய் அதை சேர்க்குறீங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்கக்கூடாது, அந்த பிரச்சனையோட ஆரிஜின் இருக்குல்ல அதை ஃபுல்லாக அலசணும். அப்படி பார்த்தீங்கன்னா பிடெக் முடிச்சுட்டு வேலை இல்லாதவன் நமக்கு இந்த வேலை சரியாக இருக்குது கோடியில் கொட்டுது அப்படின்னாக்கா ஒரு செகண்ட் ஸ்லிப்பாக வேலை இந்த ஆயிருக்கு பைபிளில். இது மாதிரி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இது போல வேலையை பார்த்துட்டு இருக்காங்களோ. அதுவும் மாதம் ஒரு 20,000 சம்பளம் வந்தாலே பெரிய விஷயம் தான் நினைப்போம். பல பேரும் படித்த இளைஞர்கள் பல வருஷமாக வேலை தேடி கிடைக்காதவங்க. ஆனால் கோடியில் சம்பாரிச்ச பிற்பாடு ஆசை விட்டு போகுமா? தொடர்ந்து வேலையை பார்த்துருக்கான். இதோ இப்போ ஜெயிலில் தான் இருக்கான் கம்பி நீட்டு. அண்ட் 12லேருந்து 17 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க மனசில் இந்தளவுக்கு காம வக்கர எண்ணம் வருது பார்த்தீங்களா? இது இயற்கையாக வர்றது கிடையாதுங்க, வரவழைக்கப்பட்டது. ஒன்றும் இல்லை, இந்த சின்ன பசங்க மெச்சூரிட்டி இல்லாத பசங்க தான் எல்லாருமே. அதனால தான் 18 வயசு மேலே மேஜர்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சபலத்தை தூண்டி விட்டுற முடியும். ஏன்னா அப்போ தான் எல்லாத்தையும் பார்த்து கெட்ட விஷயங்களை பெருசாக பார்க்குற வயசு வேறு, அது ஈஸியாக ஈர்க்கப்படுற வயசு வேறு. அது அவங்க முன்னாடி இது போல் ஆஃபர் யாரா முன் வச்சாங்கன்னா நான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பசங்க வரைக்கும் கையில் செல்ஃபோனை கொடுக்குறீங்களா பேரண்ட்ஸ்லாம், கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அலர்ட்டாக இருங்க. முடிஞ்சால் அந்த பசங்க 18 வயசு ஆகிற வரைக்கும் செல்ஃபோனை கையில் அதை செஞ்சு கொடுக்காதீங்க. நம்ம ஊர் குடும்ப பெண்கள் இருக்காங்களே, அவங்கள பல பேர் என்னென்ன வேலையை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது ரீசெண்ட் டைம் இப்போ அதிகரிச்சிட்ருக்கு. யாருமே பேசணும், யார் தான் பேசுறது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வில்லேஜ் சார்ந்து இருக்க அங்கே வசிச்சுட்டு இருக்க பெண்கள்லாம் எந்த அளவுக்கு அவங்க ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் இல்லாமல் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கிற பெண்கள் அணிகிற உடை இருக்குல்ல, இதுக்கும் கிராமப்புறங்களில் இருக்க பெண்கள் அணிகிற உடைக்கும் வித்தியாசம் அதிகம். இங்கே இவங்க ஈஸியாக ஆண்களோட பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே சுற்றுறது கித்தர் ஜாலியாக இருக்குது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கிராமப்புற பெண்கள் கிட்ட கேட்டால் எப்படிங்க அதெல்லாம் அப்படின்னு ஷாக்காக பார்ப்பாங்க. ஸோ இதை தான் வச்சு சொன்னேன். ஆனால் அப்போ ஏற்பட்ட கிராமப்புற பெண்கள் பல பேருமே கல்யாணமானவங்களே சொல்கிறேன், இரவு ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா போதுங்க, அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸில் லைவ் வராங்க. அந்த லைவில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசலை, காட்டுறாங்க, லிட்டரலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் பண்ணுறவங்க இன்னைக்கு அதிகமாகிடுச்சு. டபுள் டச் பண்ணுங்க, லைக் விடும் அப்படின்னு அவங்களே தொடர்ந்து கேட்குற விஷயங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ இது நடந்துட்டு இருக்கு அதிகமாக. ஏதோ குடிசை தொழில் மாதிரி ஆபாசம் சபலத்தை காசாக மாற்றுற விஷயம் இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு. மற்ற நாடுகளில் மற்ற இடங்களில் நடந்தால் கூட நம்ம இவ்வளோ ஷாக்காக இருக்காதுங்க. தமிழ்நாடு சார்ந்து நடந்துட்டு இருக்கு. இங்கே அதான் பெரும் கூத்த இந்த விஷயத்தில். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். காம கண்களில் சீக்கிரமே வாழ்க்கையை பார்த்துட்டிங்கன்னா 30 வயசுக்குள்ளேயே சலிப்பு ஏற்பட்டுரும். அதனால தான் பல சின்ன சின்ன பசங்க இப்பயே சொல்லுவாங்க பாருங்க, நான் எதுக்கு வாழ்னே தெரியல, போர் அடிக்க லைஃப் அப்படின்ட்டு. நீ எல்லாத்தையும் சீக்கிரமாக பார்த்தோன்னா எப்படி லைஃப் ஜாலியாக இருக்கும்? படிக்கிற வயசில் படிக்கிறத பற்றி யோசிக்காதீங்க, வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விட்டுரும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.